வணக்கம் நண்பர்களே, வாருங்கள். அனைவரையும் கோடீஸ்வராக கனவு காண வைப்போம். நாமும் சேர்ந்து முயலுவோம், பகிர்ந்து கொள்வோம், இலக்கினை அடைவோம். வெற்றிகரமாக கேஷ் கேஃபேவின் 9வது ப்ரோக்ராம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இறை சிந்தனைக்கு நன்றி செலுத்துவோம். மிக்க இந்த வாரம் உண்மையிலே கடுமையான மழைகளை சந்தித்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இளம் வயதில் 3 முறை ஐயப்பன் தரிசனம் செய்தாலும் இந்த முறை திரும்பவும் அவனை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பானது கிடைத்தது. அதற்காக எல்லாம் அல்ல ஐயப்பனையும் அந்த கேரளாவை தரிசிக்கின்ற விதமும் கிடைத்தது. கேரளாவில் செல்லும்போது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நாடு கடவுள் சொந்தமாக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, பரவாயில்ல, ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, உண்மையிலேயே கடவுளை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைப்பேன் நான். நாங்கள் போன அந்த டிராவலில் போட்டிருந்தா தமிழ்நாடு கடவுள் இஸ் லிவ் இன் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு அந்த டிராவலுக்குரிய ஒரு பெரிய மெயின் கரு கடிச்சுதான் உண்டாயிடுச்சு. கேரளா கடவுள் சொந்தமாக்கி கொண்ட ஒரு கண்ட்ரி, தமிழ்நாடு கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது எல்லா கோபுரங்களையும் புண்ணியச்சலங்களையும் தமிழ்நாட்டின் பெருமையையும் அந்த ஒரு வார்த்தைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு பேரமுதம் கிடைத்தது. உண்மையிலே நம்ம வீட்டு இட்லி சட்னி சாம்பார் சாப்பாடு வெறுத்து போயிருந்தாலும் ஒரு கேரளாவில் 2 நாள் போய் அடிமாட்டு விலைக்கு காய்ஞ்சாதான் அந்த ஹோட்டலும் சாப்பாடும் டேஸ்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பழனிக்கு வந்த உடனே இலை போட்டு பரிமாறுற அந்த நம்ம தமிழ்நாட்டு பண்புக்கு ஈடு எதுவும் இல்லை என்பதை டிராவல்கள் உணர்த்துகின்றன. மிக்க நன்றி நண்பர்களே. இன்று வேற ஒரு இதுல கேட்ட 4 விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் நான். ஒண்ணு, நாம நிறைய விஷயங்களை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் எதிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் நம்பர் 1, நம்முடைய சொந்த சிந்தனை மூலமாக ஒரு தெளிவு பெற வேண்டும். நம்பர் 2, க்ளோஸ் யுவர் ஐஸ், ஓப்பன் யுவர் இயர்ஸ், லிசனிங், சரவுண்ட் வாட்சிங். இது 2 ரொம்ப முக்கியம். நம்ம எதோ வேணாலும் இருக்கலாங்க. வி ஷுட் பி அ மாடரேட்டர், பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர் ஆர் லேர்னர், ஸ்டூடெண்ட் ஆர் நார்மல் பர்சன், யாருவாக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு உத்வேகம் இருக்கணும். அப்படின்னா 2வது பாயிண்ட் என்னன்னா, சரௌண்டிங்ஸை கண்ணால் நல்லா ஓப்பன் பண்ணி காதால் நல்லா கேட்டு சரௌண்டிங்ஸ் நல்லா லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணும்போது அதற்குரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உருவாகும் அப்படின்றத நம்ம நிதர்சனமாக உணர முடியும். 3வது பாயிண்ட்டு, ரீடிங் மோர் புக். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாம் ஷேர் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதான் படிக்கணும், இல்லைனா இதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. யூ ஷுட் கெயின், யூ ஷுட் அந்த அதாவது ஃப்ளாஷ் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கரு கிடைச்சிது, ஒரு உதிச்சுது. வாழ்க்கையில் புது புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இயற்கையில் ரசித்த அல்லது ஆழ்ந்து அனுபவித்த உற்று நோக்கி பார்த்த ஒரு விஷயம் தாங்க அவங்கள அந்த கண்டுபிடிப்புக்கு பிரமிப்பாக்கிக்கின்றது. அதனால நம்ம அது பிரபஞ்சத்தோட இயற்கையோட ஒன்றி பார்க்கறது. அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது நம்ம அறிவுக்கு மூளைக்கு ஒரு எரு போட்டு அதுலேருந்து ஒரு செடியை வளர்த்து அதுலேருந்து ஒரு கனியை கிடைக்கணும் அப்படின்னாக்கா வி ரீட் மோர் புக். அது டெஃபினட்டாக கை கொடுக்கும் அப்படின்றது 3வது விஷயமா சொல்லிட்டு, 4வது விஷயம் வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக கைவிட முடியாத ஒரு விஷயம் என்னன்னா தவறு செய்கிறது தாங்க. நல்ல ஒரு சாரை வாங்கியிருப்போம், அது டவுன் ஆயிடுச்சு, அதே கவலைப்படக்கூடாது. யூ கேனாட் ஆல் ட்ராவல் வித் ஷேர் மார்க்கெட். அக்செப்ட் த ராங் அண்ட் கோ பியாண்ட் தம். அக்செப்ட் த ரியாலிட்டி தென் கோ பியாண்ட் தம். அப்போ கோ டு த நம்மளுடைய இன்டர்னல் நாலேஜ் சொல்றதை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே வாழ்க்கைக்கும் பொருந்தும், பணம் சேமிப்பதற்கும் பொருந்தும், ஷேர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். சார், நான் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் சார், 9 to 5 கிளீனாக பார்ப்பேன் சார், என்னோட நாலேஜே வேற சார் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்றதை விட்டுட்டு 9 to 5 ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் நான் கெயின் பண்ணுற நாலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ டிரைவிங் ஸ்கில் வேற,
ஒரு சுச்சுவேஷன்ல டிரைவ் பண்றது வேற. அப்ப அவருடைய வியூ என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க டிரைவிங் கத்துக்குங்க, ரிலாக்ஸா இருந்தா டிரைவ் பண்ணுங்க, இல்லைன்னா டிரைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த 4 விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய திங்கிங்க, உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நாங்க கேர் எடுத்துக்கிறோம், டிரைவரா இருக்கிறோம், நீங்க ரிலாக்ஸா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. அது அவருடைய வியூ. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது நாமே செய்யணும் அப்படின்றத விட, அதற்காக ஒருத்தட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, யாரோ ஒருத்தட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறது நல்லாவே இருக்கும். நமக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்குன்றதுக்காக நாமளே எல்லாம் டிரைவரா இருக்கணும் அவசியம் இல்லை. பெரிய பெரிய கம்பெனி நிர்வகிக்கலாம் டிரைவராக இருக்கிறாங்க, ஓன் டிரைவர். அதனால 4 விஷயங்களை திருப்பி சொல்றேன். சொந்தமாக சிந்திக்க வேண்டும், ஐகளையும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து சுற்றுப்புறத்தையும் நன்றாக கவனிக்க வேண்டும், நிறையாக படித்தல் வேண்டும். 4வது, அக்செப்ட் த டிஃபெக்ட் இன் அஸ். குறைபாடு ஏற்பட்டால் அதை தவறு என்னுடையதுதான் என்று உணர்ந்து கொண்டு தென் கோ பியாண்ட் தம் அப்படின்ற 4 கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு நம்முடைய தளத்தினுடைய வல்லுநர் ஜெய்சங்கர் அவர்கள், நாம் ஒரு கம்பெனியை ஒரு ஷேர் வாங்க போறோம் அப்படின்னா எப்படி அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மிக விரிவாக சொல்ல இருக்கின்றார். அதற்கு முன்னாடி சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்களை இன்றைய தினம் ஒரு சிறப்பு விஷயங்களை நம்மோடு ஷேர் பண்ணிக்க அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் சார். சௌந்தரபாண்டியன் சார், வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விஷயம் சொல்ற அளவுக்கு இப்போ எனக்கு தொண்டை சரியா இல்லைங்க ஐயா, தொண்டை கட்டி இருக்கு. நான் அடுத்த வாரம் என்னோட கருத்தை ஏதாவது பதிவு பண்றேங்க ஐயா, மன்னிக்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சௌந்தரபாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கமானவர், நிறைய செயலாற்றக்கூடியவர், லாங் பீரியடா ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவர். அவரோட நண்பர்களால் தரோம், நீங்க அவரோட நேரடியாக பேசிக்கலாம். அதிகமாக இங்க பேச விரும்பாதவராக இருக்கின்றார். மிக்க நன்றி. வருகை புரிந்தமைக்கும் எங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஜெயசங்கர் ஐயா, வாருங்கள். நாங்கள் உங்களிடம் எங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி, ஹவு டு சூஸ் த பெஸ்ட் கம்பெனி, என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணுமா, இல்லை யூசேஜ் வச்சு பார்க்கணுமா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கணுமா, என்ன மாதிரி விஷயங்களை வச்சு தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு உங்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலோடு உள்ளோம். வாருங்கள் ஜெய்சங்கர் சார், வணக்கம். வணக்கம் சார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா ஆரம்பிச்சிங்க. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை திங்கிங் ஸ்கில், இந்த தாட் ப்ராசஸ் சரியா இருந்தா போதும். ஸோ அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்தையும் எல்லா புலன்களின் மூலமாகவும் கவனிக்கணும் அப்படின்றீங்க, ரொம்ப அழகான விஷயம். ரீடிங் ஸ்கில்ஸ், அது நிறைய புத்தகங்கள் நம்மளை பக்குவப்படுத்தும், ரொம்ப மிக மிக சரியான விஷயங்கள். ஸோ அதே மாதிரி தவறு செய்வது மூலமா ரியலைசிங் ஸ்கில்ஸ், நம்ம தவறு செஞ்சு தான் நம்ம திருத்திக்க முடியும். இது நாலுமே ஒரு கிரேட்டான விஷயம். ஸோ 4 விஷயங்களும் நச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. பியூட்டிஃபுல் சார். இது எல்லா இடத்துலயுமே இது தேவைப்படும், ஒரு இடத்துலயுமே இது அடிப்படையில முக்கியமான விஷயம். பட் இத நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த நாளுமே மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா பிரமிப்பா இருக்குது. சார், இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒரு கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுப்பது. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்க போறோம். அந்த கம்பெனி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் பண்ணிருக்கிற கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோ அதன் ஷேர்ஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஷேர்ஸை ஒரு கம்பெனி மூலமா தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அந்த கம்பெனி ஒவ்வொரு முறையும் ஒரு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு அறிக்கை கொடுப்பாங்க, அவங்களுடைய தகவல் பலகையில கொடுத்துருவாங்க. நம்ம அதன் மூலமா அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுல நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், பினான்சியல் அனலிஸ்ட் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி. அதுல நம்ம ஒரு மேஜரா ஒரு 10 விஷயம் மட்டும் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு 10 கட்டளைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும். ஸோ இதை நம்ம இந்த வாரத்தை முக்கியமா எடுத்துக்கணும். இதை நீங்க ஒரு பேனாவோ பேப்பர்லயோ ஒரு டைரியிலயோ குறிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நேரடியா கேட்கறவங்களுக்கும் சரி, இதை ரீப்ளே மூலமா கேட்கறவங்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க.
ஸோ ஒரு கம்பெனி அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லயோ இல்லைன்னா வந்து நீங்க என்எஸ்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியாவில் கூட உங்க கம்பெனி பத்தின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தால் கூட சில விஷயங்கள்லாம் தெரியும். அதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும், அதன் மூலமா எப்படி நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கம்பெனியில பத்தி பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம முக்கியமான நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். இல்ல நம்ம கவனமா பார்க்க வேண்டியது இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஸ் அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படின்னா ஒரு பங்கின் வருமானம். அதை எப்படி கணக்கிடுவாங்கன்னா நெட் ப்ராஃபிட் பட் டோட்டல் ஷேர்ஸ். ஒரு கம்பெனிக்கு டோட்டலா ஷேர்ஸ் பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ஷேர்ஸ் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த ஷேர்ஸ் மொத்தமா டிவைட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கிறது தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ் சரியான அது எவ்வளோ இருக்கு, அப்ப எவ்வளோ அந்த ஷேர் வந்து கொடுக்குது ஒரு ஆளுக்கும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுக்குது அப்படிங்கறது பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதை ஃபர்ஸ்ட் ஒரு குறியீடா வச்சுக்கணும், முதல் குறியீடு. இரண்டாவது விஷயம் பி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அந்த ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிட்டத்தட்ட அப்படியே உல்டாவா பண்றதுதான். ஒரு 1/EPS அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்துடும். பட் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஷேர் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ண ரெடியா இருக்கோம். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு கம்பெனில வந்துட்டு 100 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏர்னிங் பர் ஷேர், இப்போ மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் மொத்தம் அந்த கம்பெனில 100 ஷேர்ஸ் இருக்குது. வெளியில மொத்தம் ஷேர்ஸ் 100 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ அந்த கம்பெனில ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அவங்க வெளியிட்டு இருக்குது வந்துட்டு 10 ரூபாய். ஒரு ஷேர் மூலமா உங்களுக்கு லாபம் 10 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ பி எவ்வளவு போடணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு அந்த கம்பெனி வெளியிட்டு இருக்கிறாங்களோ அதுல டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த பி ரேஷியோ கிடைச்சிரும். அப்படின்னு சொன்னோம்னா என்ன நம்ம வந்து அர்த்தம் கொள்ளணும்னா, ஒரு 10 ரூபாய் அந்த கம்பெனி கொடுக்குற லாபத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை வந்து 100 ரூபாய். ஓகேங்களா, இதுதான் ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ரேஷியோ அடிப்படையில ஒரு 25 அதுக்கு கீழே இருக்கணும். இது டிவிஷன்ல வரும்போது ஒரு ரேஞ்ச் வரும் இல்லைங்களா, அது வந்து நார்மலா 25 அப்படின்னு இருந்ததுன்னா நல்லது. இது நார்மல். பட் இது வந்து உங்க இதே மாதிரியான கம்பெனி பீர் கம்பெனி அப்படின்வாங்க. இதே மாதிரியான கம்பெனிகளும் இதே செக்டார் எந்த செக்டார்ல வருது, இப்ப பார்மசூட்டிக்கல் செக்டாரா இல்ல அது இண்டஸ்ட்ரியில என்ன இண்டஸ்ட்ரியில வருதுன்றது பார்த்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இது கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா 25 மேல 40-50 எல்லாம் இருக்கும். அப்படின்னா அவங்க இந்த ஷேருக்கு கொஞ்சம் அதிகமா பே பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு நல்லது. பட் அது வந்து செக்டார் கூடயும் மற்ற இன்னொரு கம்பெனிஸ் கூட நம்ம இதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கம்பெனி கூட கம்பேர் பண்ணிக்கிறது கரெக்ட். பட் அது 25 தான் ஆவரேஜா இருக்கணும். அதுக்கு மேல போனுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமா அதை பே பண்ண ரெடியா இருக்கும்னு அர்த்தம். இந்த ரேஷியோ வந்துட்டு ஒரு ஆவரேஜா ஒரு 3 வருஷத்துல எப்படி இருந்தது, 5 வருஷத்துல எப்படி இருந்தது ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அப்போ அந்த ஆவரேஜுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ளதுக்கும் கம்மியா இருக்கணும். இது அந்த பி ரேஷியோ வச்சு செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ரெண்டு பார்த்துட்டோம், இபிஎஸும் பி ரேஷியோவும் பார்த்துட்டோம். அடுத்தது பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது பி டு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய எதிர்கால வளர்ச்சி, அதுக்கு நமக்கு கொடுக்க போற விலை அது வந்துட்டு தள்ளுபடியில கிடைக்குதா, அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதா, இல்லைன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடா கிடைக்குதா, பிரீமியம்ல கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அப்ப நம்ம அது கொஞ்சம் சரியான விலைக்கு வாங்குறோமா இல்ல நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்குறோமான்னு பார்க்கணும். ஸோ இதையும் அதே தான் இந்த பி ரேஷியோல இருந்து ஏர்னிங்ஸ் growth ரேட் கூட நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி வச்சுக்கணும். வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் growth ரேட் வந்துட்டு ஒரு மினிமம் 25% இருக்கணும். அதாவது 25% அது வந்து ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட்ல இருக்கணும். இது ஒரு ஆவரேஜா ஒரு கம்பெனி பண்ணிருக்கணும். இப்ப நம்ம பெக் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு மினிமம் 5 இயர்ஸ்க்கு. அப்பதான் ஒரு லாங் டேர்ம்ல வந்து நம்ம கணக்கு பண்ணும்போது தான் ஒரு ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் வந்துட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த பி ரேஷியோ வந்து அந்த growth ரேட் ரேஷியோக்கு அண்டர் 1. நம்ம பி ரேஷியோ பார்த்தோம் இல்லைங்களா, அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம், ஒரு ஆவரேஜா 25. இப்போ ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம், அதுவும் 25% ஆவரேஜா இருந்தா நல்லது, மினிமம் இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இப்போ ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா ஓகே. அந்த 1க்கும் கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அண்டர் வேல்யூல இருக்குது, டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. இப்ப நல்ல ரேட்ல கிடைக்க வேண்டிய ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு தள்ளுபடியில கிடைக்கும் போது தாராளமா அதை வாங்கிக்கலாம். பட் இது லாங் டேர்ம்ல கனெக்ட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு எவ்வளவு அந்த பெக் ரேஷியோ இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நல்ல கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு ஒரு சரியான விஷயம். 4வது நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு
பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோன்னு சொல்லிட்டு. இந்த பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அப்படின்றது இப்போ நமக்கு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒவ்வொரு சொத்துக்கும், இப்ப நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்னா நம்மளும் வந்து நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சொத்துக்கு உரியவர் தான் அர்த்தம். அப்போ நிறுவனத்துக்கு சொந்தமான ஒவ்வொரு சொத்துக்கும் நம்ம முதலீடா எவ்வளவு பணம் கொடுக்கறோம், ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம அந்த அந்த ஹோல்டு பண்றதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அந்த இதை ஹோல்டு பண்றதுக்கு அப்படின்றதான் நம்மளுக்கு அது முக்கியமான விஷயம். இதுதான் வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அப்படின்னு சொல்றோம் வந்துட்டு. இப்ப ஒரு கம்பெனி வந்துட்டு ஏதோ இடத்துல வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த ஷேர் ஹோல்டருக்கு அந்த பணம் திருப்பி கொடுப்பாங்க. அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் எவ்வளவு பணம் திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரைஸ் டு புக் வேல்யூ அப்படி ரேஷியோன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து நம்ம இப்ப இதே மாதிரியான கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளது கம்மியா இருக்கணும், இந்த ரேஷியோ கம்மியா இருக்கணும். இந்த செக்டார்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனி வந்து கம்மியா இருக்கணும், ஓகேங்களா? இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 2க்கு கீழே எல்லாம் இருந்ததுன்னா அண்டர் வேல்யூடு. தாராளமா நம்ம வந்துட்டு செம்ம டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, பயங்கர அதிர்ஷ்டசாலின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 2ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு. 5க்கு மேல இருந்தா கொஞ்சம் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறது வந்து 150 ரூபான்னு வச்சுக்காங்க. அவங்களுடைய புக் வேல்யூ ஒரு 150 ரூபா, அந்த ஷேர் பிரைஸ் வந்துட்டு 100 ரூபாய். அப்ப 100/150 அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 0.65 வரும். அதாவது நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா அதுக்கு நிகரான சொத்து எவ்வளவு உங்க கம்பெனில இருக்குன்னா 150 ரூபாய் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு அதை 100/150 போட்டீங்கன்னா 0.65 கிடைக்கும். அப்போ அந்த பிபி ரேஷியோ வந்துட்டு 1.5. அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 2க்கு கீழே இருக்குன்றதுனால நிச்சயமா இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரா பண்ணலாம், சூப்பரான கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம் வந்துட்டு. ஓகே, 5வது நம்ம பார்க்க போறது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது கம்பெனியோட மொத்த கடன், அதே மாதிரி பங்கு மூலதனம், அந்த பங்கு நம்ம பங்குதாரர்கள்லாம் எவ்வளவு பணம் போட்டிருப்போம் அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கலாம் கம்பெனி இல்லைங்களா, அது எல்லாமே கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அது கம்பெனியோட சொத்தா தானே இருக்கும். அப்போ மொத்த கடன் டிவைடட் பை பங்கு மூலதனம், இரண்டுத்தையும் நம்ம ரேஷியோ போட்டு பார்த்தோம்னா மேல வந்து டோட்டல் டெப்ட் பை டோட்டல் ஈக்விட்டி போட்டோம்னா அது பிலோ 1 இருக்கணும். அதாவது அந்த கடன் வந்து இது வந்து பண்ணும்போது கடன் அதிகமா இல்லாம இந்த பங்குதனம் மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பிலோ 1 தான் இருக்கும். நல்ல கம்பெனி. இப்போ எக்ஸ்பான்ஷன் கடன் வாங்கினா ஓகே, இப்போ இந்த கம்பெனி வந்து திருப்பி பெருசா டெவலப் பண்ண போறோம், எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கினா ஓகே. பட் இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கே கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது வச்சுங்களேன், நம்மளுக்கு அது வந்து அந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. நீங்க அந்த இதுல பார்க்கும்போது கடன் எவ்வளவு அடைச்சிருக்காங்க, அது எவ்வளவு ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றதுலாம் நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது தெரியும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கூட இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல வந்து கிளியரா தெரிஞ்சிடும். இப்போ நார்மலா இன்னும் கிளியரா சொல்லணும்னா கடன் 50 கோடி இருக்கு, நம்ம ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 100 கோடி இருக்குன்னா 50/100 அப்படின்னா 0.5 தான் இருக்குது. தாராளமா அந்த கம்பெனில நம்ம நல்ல முதலீடு செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் பார்த்துட்டோங்களா? இப்போ 6வது பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கேபிட்டல் வந்து இவ்வளவு ஒரு 100 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்றோம். இவங்க 400 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 400 கோடி போட்டிருக்கோம், எப்ப பார்த்தாலும் 100 கோடியே சொல்றோம். இப்ப நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 50 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 50 டிவைடட் பை ஒரு 400 இன்டூ ஒரு 100 எல்லாம் போட்டோம்னா எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ, இப்போ 25% அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இப்போ இது வச்சுக்கலாம், ஒரு 50 டிவைடட் பை ஒரு 200 கோடின்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு 50 டிவைடட் பை 200 கோடி நம்ம கேபிட்டல், 50 கோடி லாபம் இருக்கு அப்படின்னம்னா இதோடைய அந்த ரேஷியோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 25% இருக்கும். ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நல்லது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. பட் மினிமம் 25% இருந்ததுன்னா நல்லது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த 7வது பாயிண்ட் வந்து சொத்துக்கள் மூலமா எவ்வளவு வருமானம் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் அசெட். இப்ப டோட்டலா எல்லா அசெட்டும் சேர்த்து வந்துட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. கம்ப்ளீட்டா வந்து எல்லா டிஸ்கவுண்ட் போக, எல்லா டாக்ஸஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக எவ்வளவு வருதோ அதான் நெட் ப்ராஃபிட்.
டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் தான் ரிட்டர்ன் ஆன் அசெட் கொடுக்கும். ஹை ரிட்டர்ன் ஆன் அசெட் எப்பயுமே வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். இது நல்லா இருக்கும்போது ஷேர் பிரைஸ் எல்லாம் கண்ணா பிராண்ட் ஏறும் வந்துட்டு. ஓகேங்களா, இது பியூட்டிஃபுல்லா வந்துட்டு பாத்துக்க வேண்டிய விஷயம். இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட் எப்பவுமே இன்ஃபிளேஷன் ரேட்டை விட
கோயில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கோயிலுக்கு வந்த இடத்தில் அரசியல் பேசக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். திருவேற்காடு காடுவெட்டி பகுதியில் உள்ள கூவமாற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கின் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் மீன்பிடித்தனர். ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை காண சிறுவர்கள், பெண்கள் குவிந்ததால் அணைக்கட்டு பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தெற்கு தோழப்பண்ணப்பன் படை தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடல் மீன் பண்ணைக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் சுமார் 45,000க்கும் அதிகமான மீன் குஞ்சுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 நாட்டிகள் தூரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தனால நிச்சயமா அந்த கம்பெனில பண்ணலாம். ஒரு முதலீடு பண்றோம்னா இன்ஃபிளேஷனை தாண்டி தான் போகணும் இல்லைங்களா? அப்படி பண்ணும்போது இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா ஒரு நெட் ப்ராஃபிட் ஒரு 15 கோடி வருது, அது கம்பெனியோட டோட்டல் அசெட் வந்துட்டு ஒரு 100 கோடி இருக்கு அப்படின்னோம்னா 15 டிவைடட் பை 100 கோடி இன்ட்டு ஒரு 100% போனோம்னா 15%. ஸோ இன்ஃபிளேஷன் ஒரு 7% இருக்கு, 7% நல்லா இருக்குது, 15% இருக்குன்னா மோர் தென் இன்ஃபிளேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம 8வது பார்க்க வேண்டிய விஷயம் டிவிடெண்ட் ஈல்டு. நம்மளுக்கு அந்த டிவிடெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த டிவிடெண்ட் அப்படின்றது நம்ம சீட்டு கம்பெனிலாம் அழகா சொல்லுவாங்க கசிறு தொகை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு. பட் இந்த டிவிடெண்ட் ஈல்டு எப்போ கொடுப்பாங்கன்னா லாபம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு டிவிடெண்ட் கொடுத்தாலே அது லாபம் கொடுக்குற கம்பெனின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் டிவிடெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு, ஒரு அந்த அந்த கம்பெனி முதல் ஆரம்பிக்கும் போது எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் முகமதிப்பா 10 ரூபான்னு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணும்போது 2 ஸ்பிளிட் பண்ணா 5 ரூபான்னு இருக்கும், 10 ஸ்பிளிட் பண்ணா 1 ரூபான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூவை உடைப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கிற கம்பெனிக்கு இப்போ உங்களுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா 10% டிவிடெண்ட் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஃபேஸ் வேல்யூ உடைச்சி 1 ரூபாய் கொடுக்குற கம்பெனி 1 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 100% டிவிடெண்ட் நாங்க கொடுக்குறோம்வாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது 100% டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி பெருசா தெரியும், இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுக்குற கம்பெனி 10% கொடுத்தனால கம்மியா தெரியும். ஆனா ரெண்டுமே ஒரே 1 ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்றது ஞாபகம் வச்சுக்காங்க. அதனால பெர்சன்டேஜ் பத்தி பேசுறதை விட எவ்வளவு பணம் கொடுக்கப்படுதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா அது சரியா இருக்கும், டிவிடெண்ட் எந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ருபீஸ் தான் பார்த்துக்கணும். ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கும். பட் இதுல கம்பேரிட்டிவா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேர் பிரைஸ் ஒரு 100 ரூபாய்னா ஒரு 4 ரூபாய்ல இருந்து 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜா அந்த மாதிரி 4 to 5% ஆன் ஷேர் பிரைஸ் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லது. ஒரு கம்பெனியோட பாத்தீங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபாய் ஃபியூச்சர் நீட்ஸ், 500 கோடி ரூபாய் ஃபியூச்சர் நீட்ஸ்க்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மொத்தம் அந்த கம்பெனில ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னம்னா 500 டிவைடட் பை 100 அப்படின்னா ஒரு ஷேருக்கு ஒரு 5 ரூபாய் அப்படி 5% கொடுத்துருவாங்க. அந்த 5% ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துடுவாங்க. இது பேஸ்ட் ஆன் ஃபேஸ் வேல்யூ தான். இந்த ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அந்த பேஸ் பண்ணி தான் பெர்சன்டேஜ். அதனாலதான் பெர்சன்டேஜ் பார்க்காம அந்த ருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ இந்த அலோகேஷன் சரியா இருந்தாலும் அந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். வெறும் டிவிடெண்ட் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்பேன்ஷன் போகாம இருந்தாலும் கவனமா பார்த்துக்கணும். நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்கும் பண்ணிக்கணும், ஃபியூச்சர் நீட்ஸுக்கும் கொடுத்துக்கணும், டிவிடெண்டும் கொடுக்கணும். இது எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த கம்பெனியில் நம்ம வாங்கணும். 9வது நம்ம பார்க்க போற விஷயம் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. சார் லாபம் ஓகே சார், எல்லா கம்பெனிலயும் லாபம் கொடுக்குறாங்க ஓகே. பட் செலவும் அதிகரிச்சுட்டே போனோம்னா அது எப்படி சரியா மீட் அவுட் ஆகும்? ஸோ லாபம் கணக்கு காட்டுறாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி செலவும் காட்டும் போது வேற மாதிரி போயிடும் இல்லைங்களா? அதனால இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நெட் ப்ராஃபிட் சரியா பார்க்கணும். ஸோ சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டாக்ஸ் தான் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள சேல்ஸுக்கும் ஆவரேஜா எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 15ல இருந்து 20% வரைக்கும் அந்த ப்ராஃபிட் இருந்துச்சு. 20% ப்ராஃபிட் இருந்ததுன்னா நல்லது. பட் இது ஒரு மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்கணும். போன வருஷம் 20%, இந்த வருஷம் 25%, இந்த வருஷம் 28%, அடுத்த வருஷம் 30% இப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல தாராளமா அந்த கம்பெனி சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இயர் ஆன் இயர் அது ஏறிட்டே இருக்கும். இப்போ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் நம்ம நல்லா அசஸ் பண்ணலாம்.
ஸோ நம்ம 10வது கடைசி பாயிண்ட் என்ன சொல்றோம்னா ப்ரொமோட்டர்ஸோடைய. ஸோ நம்ம எவ்வளோ ஷேர்ஸை வெளியிட்டாலும் நம்ம கம்பெனின்னு சொல்லும்போது நம்ம கம்பெனியை பலமா நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த கம்பெனியோட லாபத்தை நம்ம தான் அதிகமா ஈல்டு பண்ண பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ஓனர் தான் முழுக்க முழுக்க காரணம் அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்கள தான் ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸ் அதிகமா ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும், நம்ம அவங்கள நம்பி இறங்கலாம். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு டோட்டல் 100% ஷேர்ஸ்ல ஒரு 40% 60% வரைக்கும் அவங்க ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னம்னா நிச்சயமா அவங்கள நம்பலாம். அதே மாதிரி சில பேர் 40% வச்சிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு 42% அவங்க இன்னும் 2% பைபேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5% எடுப்பாங்க, பைபேக் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஆவரேஜா வந்து முன்ன பின்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இது பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகே அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் பைபேக் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த லாபத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு போது நம்மளுக்கு நிச்சயமா நம்பி இறங்கலாம். பட் அந்த ஷேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வித்துட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கு சந்தேகப்படணும். ஸோ கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்க்கே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம்னா நம்மளும் வெளியில வர போறாங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் நடந்தது. நம்ம கவனிக்காம விட்டதோட விளைவுதான் இன்னைக்கு பெரிய லாஸ் எல்லாம் நடந்தது. எஸ் பேங்க்லயும் அதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரொமோட்டர்ஸோட நம்பிக்கையை பேஸ் பண்ணி நம்மளும் இறங்கலாம். நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர் போது நம்மளும் ஒரு ஓனர் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம். ஸோ அவங்கள செய்யறாங்க, அதை நம்பி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கட்டளைகள் இதை நம்ம சரியா கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல லாங் டேர்ம்ல வந்துட்டு கண்டிப்பா போகும். இந்த கம்பெனி எங்க போகும், எப்படி போகும், எவ்வளவு வெள்ளையில எது பெஸ்ட் பிரைஸ், அது பெஸ்ட் பிரைஸா, பெஸ்ட் பையிங் பிரைஸா, பெஸ்ட் செல்லிங் பிரைஸ் எது, அது டார்கெட் எப்போ அப்படின்றதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நல்ல ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது மூலமா ஒரு நல்ல முதலீடு நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் உங்களுக்கு டெக்னிக்கலே தெரியலனாலும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10% 20% நீங்க வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலே நீங்க வித்துட்டு வெளியில வரலாம். ரொம்ப டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது ஆவரேஜா நீங்க பண்ணிட்டே இருக்க ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சார். ஆர்வமிக்க விருந்தினருக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஜெய்சங்கர் சார். உண்மையிலே அவங்க குடும்பம் முழுவதும் ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகி திகைத்து அதிலே ஊறி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷங்கள் தான். எது சொன்னாலும் பேசுவதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம நண்பராகவும் திகழ்கின்றார். நன்றி ஜெய்சங்கர் சார் அவர்களே, மிக்க நன்றி. கிளாஸ்ல பாடம் கவனிப்போம். ஏன்னா நானும் ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியர். நாம எந்த பாடத்தை நடத்தினாலும் அதாவது எந்த வகுப்புல உட்காந்தாலும் அதுல ஒரு 5% தான் புரியும். ஜென்ரல் கான்செப்ட் புரியாத மாதிரி இருக்கும். திருப்பி போய் ஒரு ரிகர்சல் பண்ணணும், அப்புறம் அது ஒரு ரிப்பீட்டேஷன் பண்ணணும், அப்புறம் அது ஒரு குழப்பி ஒரு தெளிவு வரும். இதுல டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். இப்படிதான் எடுத்துக்கணும். அதனால ஜெய்சங்கர் சார் சொன்னது அடிப்படை கூறுகள் அழகாக அவர் விளக்கினார். நான் வந்து பொதுவான விஷயங்கள் சொல்றேன், அவரை வந்து குறைத்து மதிப்பிடல. நான் வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் விஷயம்ல தான் நான் பேசுறேன். அதனால இது புதிதாக கேட்பவர்களுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதனால அவரை விட நம்ம கோர்வையா அதை டக்குன்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு பங்கை சூஸ் பண்ற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கம், அவருடைய நோக்கமும் கூட. என்னுடைய திங்கிங் எப்படின்னா, நம்மளால இந்த மாசம் எவ்வளவு வாங்க முடியும், ஒரு கம்பெனியை ஸ்விட்ச் பண்றோம், சரி அதுல ஒரு 5 வாங்கலாம், ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபா வாங்குறோமா, 5000 ரூபா வாங்குறோமா, இல்ல 10,000 ரூபாய்க்கு என்ன கம்பெனி, அது எத்தனை ஷேர் வருது, அது வாங்கி போடலாம். நம்மளால ஒரு மீகரா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். திருப்பி ஒரு அடுத்த மாசம் பிளான் பண்ணலாம், அந்த கம்பெனி ஏறி இருக்கா இல்லை இறங்கி இருக்குதா. அப்ப நம்ம ஒரு மாசம் ஒரு சிந்தனை எடுத்துக்கலாம், 5 நாள் எடுத்துக்கலாம், நல்லா அனலைஸ் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு விஷயத்த 10 தடவை யோசிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். அது ஒன்று வாங்கி போட்டால் லாங் டேர்ம்ல நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ்கள் இருக்கும். அது அக்செப்டபிள் லெவலில் இருக்குதா, இல்லை 2 மாசம் 4 மாசம் 6 மாசம் பார்க்கலாம். இல்லையோ இந்த சார் சுட்டுக்கிட்டோமே அப்படின்னா அது வெளியில வந்துடலாம், இல்லைன்னா ஆவரேஜ் பண்ணி வரலாம். இது நிறைய சிந்தனைகள் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம போயிட்டே இருக்கலாம். 9:30 ஆயிடுச்சு, அதனால போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் ஜெய்சங்கர் சார் சொன்னது அபாலிஷ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால அது நம்ம சிந்தனையிலே இருக்கட்டும். வாருங்கள் சுதந்திரமணன் ஐயா, உங்கள் கருத்து பதிவிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க சார் ஜெய்சங்கர் சார். அதாவது இந்த ப்ரோக்ராமோட
ஹைலைட் அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு அவர் சொன்ன விதங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. பட் அதுல ரொம்ப மேலோட்டமா பார்க்கிற பார்வையாவே சிலருக்கு போயிடும். சிலருக்கு ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாங்க. பட் ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சார். நன்றி நன்றி சார். வாருங்கள் மஞ்சளா மேடம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். ஜெய்சங்கர் சார் சொன்னது நிறைய இப்போ பங்குச்சந்தையில முதலீடு பண்ண விருப்பம் உள்ளவர்கள் அதை கேட்டு நல்லா பயன்படுத்திக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரத்னகுமார் ஐயா வரீங்களா? ஓகே. மீண்டும் நாம் அடுத்த வாரம் வந்து செல்வம் சேர்ப்பது ஒரு பல்லாங்குழி விளையாட்டா அப்படின்னு ஜெனரலைஸ்டா காமெடியா பேச இருக்கின்றோம். அதற்கும் தாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம். தங்கள் கருத்தை பதிவிடலாம். நிறைவு செய்து கொள்ளலாம் சொல்றது. நன்றி நன்றி நன்றி. வாருங்க ஜெய்சங்கர் சார், சொல்ல வரீங்களா? சார் ஒன்றும் இல்லை சார். சார் இது ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். இது வந்து நீங்கள் ஒரு 2 வாரம் வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஒரு ஃபன்னாக ஒரு மெசேஜ் பண்ணலான்னு சொல்கிறீங்க சார். நெக்ஸ்ட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இதன் மாதிரி ஒரு ஷேரை தேர்ந்தெடுத்து இது போயிருக்கு, இது மாதிரி தான் போயிருக்குது, இல்லை இது மாதிரி போகலை அப்படி கான்ட்ராவா சில விஷயங்கள் சப்மிட் பண்ண நல்லா இருக்கும். இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 10 கட்டுரைகள் பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி ஒரு விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணலாம். இது மாதிரி தேர்ந்தெடுத்து நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன், இது மாதிரி வாங்கினேன், பட் இது இவ்வளோ தூரம் ஒரு 5% 10% போயிடுச்சு, இல்லைன்னா நான் இது மாதிரி தேர்ந்தெடுத்து வாங்கினேன், அது போகவே இல்லை, ஏறவே இல்லை, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா நம்ம களம் வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் நம்மளோட ரியல் லேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த 10 கட்டுரைகளை பேஸ் பண்ணி ஒரு 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 ட்ரேட் பண்ணலாம், ஒரு விர்ச்சுவல் ட்ரேடு சும்மா வந்து நம்மளே ஒரு அசம்ஷன்ல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹோம்ஒர்க்கா கூட எடுத்துக்கலாம். 2 வாரம் கழிச்சு நம்ம அதை சப்மிட் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி சார். ஒன்றும் இல்லை சார், அடுத்த வாரமே எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். ஒன்றும் விஷயங்கள் கிடையாது. நல்லது சார், சூப்பர் சார். அது ஒரு 10 நிமிஷம் காமெடியா போயிட்டு ஒரு 20 நிமிஷம் உங்க பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அப்பதான் தளத்துல கேட்கறவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். கண்டிப்பா சார். இது அப்ளை பண்ணும்போது அதோடைய சீரியஸ்னஸ் தெரியும், அதோடைய இம்பாக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சார். நம்ம கண்டிப்பா எல்லாருமே நம்ம எல்லாமே ரேட் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம இன்னொருத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம எனக்கு நீங்களே சொன்னீங்க அந்த தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு இருந்தால் தான் சரியா இருக்கும். நம்மளே ஒரு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்டா இருந்தது அந்த டாபிக். அந்த பாயிண்ட் வந்து இந்த டாபிக் ஆப்டா இருந்தது. நம்ம சரியா கவனிச்சு கிரகிச்சு நம்ம தேர்ந்தெடுத்து அடிப்படையில் நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, மிக சிறப்பாக வருவோம். நம்ம இதை நம்ம ஒரு திருப்பி இந்த ரிப்பீட்டடா கேட்கலாம். இந்த ரீப்ளே கேட்டோம்னா சரியா இருக்கும். ஸோ அதை கேட்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஐடியாஸ் அவேர்னஸ் எல்லாம் பெருசா இருக்கும். நன்றி சார். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு 5 நிமிஷத்துல பேசிட்டு நம்ம ஒரிஜினல் டாபிக் வந்துடும். ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஹவு டு செலக்ட் கம்பெனி அப்படின்றத ஷேர் பண்ணுவோம். சுதந்திர பண்ணையா கூட அடுத்த வாரம் கொஞ்சம் 5 நிமிஷம் ப்ரிப்பேரா வருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து இன்னைக்கு படிச்ச ஒரு SBIல ஒரு விஷயம், 3 லட்சம் ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா 20 வருஷம் வெயிட் பண்ணா அப்புறம் SW மூலமா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மூலமா பென்ஷன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பேசினாங்க. அதை வந்து அதுக்கு அடுத்த வாரம் இன்ட்ரோடக்ஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இன்றைக்கு அடிப்படையான கருத்துக்களை சொல்லியுள்ளார். அதை நம்ம மண்டையில போட்டு கசக்கி அவர் ஒரு ஹோம்ஒர்க் வேற கொடுத்துட்றாரு, நீங்களாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவரும் ஒரு வாஜர் ஆயிட்டாரு. அதனால ஹோம்ஒர்க் பண்ணி உட்காந்து ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுவோம் நாம. மிக்க நன்றி. ரொம்ப ஜெய்சங்கர் சார் டிராவல் பண்றதுல அது அவசியமா அனைவரையும் சிந்திக்க வைத்து செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கின்றார். நன்றி நன்றி நண்பர் அவர்களே. ஓகே, தளம் 9 ஆகிவிட்டது. என்றைக்கும் நாம் அடுத்த வாரமும் நம்முடைய பணத்தை நேசிப்போம், சிந்திப்போம், பகிர்ந்து கொள்வோம். அனைவரும் கோடீஸ்வரர் ஆகுவதற்காக கனவு காண்போம், வெற்றி அடைவோம். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சண்டே 9 to 9:30 சந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.